வார்த்தை தொடர்பாடலற்ற ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான குறிப்புகள். அனைத்து வகையான தொடர்பாடல்களையும் ஏற்கவும். உங்கள் குழந்தை பேசாமல் தொடர்பாடல்களை மேற்கொள்கின்ற போதும் அதற்கு பதிலளித்தல், உதாரணம், காட்சி படங்கள், சைகைகள், பொருட்கள் மூலம் தேவைகளை தெரிவிக்கவும். முழுமையான மதிப்பீட்டை மேற்கொள்ளவும். குழந்தை மருத்துவர், பேச்சுத்திறன் நிபுணர் மற்றும் வளர்ச்சி நிபுணர்களிடம் ஆலோசனை பெறவும். ஆரம்பகட்ட மதிப்பீடு காரணங்களை கண்டறிந்து சரியான சிகிச்சைகளை பரிந்துரைக்க உதவும். ஆதரவு தரும் வீட்டுச் சூழலை உருவாக்கவும். நாள் முழுவதும் ஒரே மாதிரியான நிகழ்ச்சி நிரலை உறுதிப்படுத்தவும். இது குழந்தைக்கு சௌகரியத்தை தரும். தெரிவுகளை வழங்கி தொடர்பாடலை ஊக்குவித்தல், உதாரணம், ஜூஸ் வேண்டுமா அல்லது பால் வேண்டுமா என்று படத்தை காட்டி வினவுதல். தொழில்நுட்ப சாதனங்களின் பாவனை நேரத்தை குறைத்து நேரடி தொடர்பாடலை ஊக்குவித்தல். பேச்சுத்திறன் நிபுணரின் ஆலோசனை பெறுதல். ஒரு தகுதி பெற்ற பேச்சுத்திறன் நிபுணரின் மூலம் விளையாட்டு பழக்க வழக்கங்கள், கட்டமைக்கப்பட்ட பயிற்சிகள் வழியாக மொழித்திறனை மேம்படுத்தல். வீட்டில் தொடரக்கூடிய பயிற்சி திட்டம் பற்றி கேட்டறிதல். விளையாட்டை கற்றல் கருவியாக பயன்படுத்தவும். பாசாங்கு விளையாட்டு, இசை மற்றும் இயக்க செயல்களில் ஈடுபடவும். நீங்கள் செய்யும் செயலை விவரிக்கவும். தாராளமாக இருங்கள். உணர்வுகளை ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்ளுதல். குழப்பம் எதிர்மறை உணர்வுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்ளவும். ஆழமான அழுத்தம் தரக்கூடிய சென்சரி பொம்மைகள், அமைதியான சூழல் போன்ற அமைதிப்படுத்தும் உத்திகளை பயன்படுத்தவும். உணர்வுகளை வெளிப்படுத்த பார்வை அட்டைகளை பயன்படுத்துதல். ஆதரவு வலையமைப்பை உருவாக்கவும். நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர்ந்து பேச்சு திறனற்ற ஏனைய குழந்தைகளின் பெற்றோர்களுடன் தொடர்பாடலில் ஈடுபடுதல். ஆன்லைன் குழுக்கள், ஆதரவு மையங்கள், சிகிச்சை மையங்களில் அங்கத்தவராதல். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதலும் உங்கள் குழந்தைக்காக முன்னின்று பேசுதலும். புத்தகங்கள் வாசித்தல், நிபுணர்களின் ஆலோசனைகளை பின்பற்றுதல், செயற்பாடுகளில் கலந்து கொள்ளுதல். பள்ளி, தெரப்பி நிலையங்கள், மருத்துவமனையில் உங்கள் குழந்தையின் தேவைகளை பற்றி தெளிவாகவும் உறுதியாகவும் பேசுங்கள். உங்கள் குழந்தையின் ஆற்றல்களை கொண்டாடுதல். ஒவ்வொரு குழந்தையும் தனிப்பட்டவராக இருக்கின்றார்கள். உங்கள் குழந்தையின் நினைவுத்திறன், இசை, அறிவு, கருணை போன்ற திறன்கள் இருக்கலாம். எனவே குழந்தை என்ன செய்ய முடியவில்லை என்பதை விட என்ன செய்ய முடிகின்றதென்பதை நோக்குதல். முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையானதும் அர்த்தமுள்ளதும் ஆகும்.